அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியா 7 புக்லெட் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த 7 புக்லெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் சாப்டர் வைஸ் கொஷின் கலெக்ஷன்ஸ் ஒரு 2500 ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சாப்டர் வைஸ் டெஸ்ட் சீரியஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 2 புக்லெட் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு புக்லெட்டு, இது ஒரு புக்லெட்டு. டெஸ்ட் சீரியஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த 2 புக்லெட் தனியாக வந்துடும். இது வந்து உங்களுக்கு சாப்டர் வைஸ் கொஷின் கலெக்ஷன் மட்டும் கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் இது ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு. இந்த புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட் வந்துடும். ஸோ இது வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் சீரியஸ் சண்டே போடுறோம் இல்லைங்களா, அதனுடைய டெஸ்ட் சீரியஸ் கொஷின் கலெக்ஷன் புக்லெட் வந்துடும். அதுக்கப்புறம் இது யூடியூப்ல இது வரைக்கும் அப்லோட் பண்ண மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தனியாக கொடுத்துருவேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 புக்லெட்ஸ் வந்து கொரியர் வரும். இந்த 7 புக்லெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷன்ஸ் சாப்டர் வைஸ் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ வேணுன்றவங்க இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ புக்கிங் நம்பர் 9384686847. ஜஸ்ட் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக 7 புக்லெட்ஸ் வரும். ஸோ ஆல்ரெடி 3 புக்லெட்ஸ் வாங்கியிருக்கிறவங்க ரிமைனிங் இந்த 4 புக்லெட்ஸ் வேணால் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். இந்த மொத்தமாக இதில் எத்தனை கொஷின்ஸாக இருக்கும் அப்படின்னா ஒரு 8000 ப்ராப்ளம் கொடுத்துருப்பேன். கம்ப்ளீட்டாக 8000 எம்சிக்யூஸ் 10 சாப்டருக்குமே வந்துடும். ஸோ 10 சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷன்ஸை சிங்கிள் புக்லெட்டில் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்தா மாதிரி கம்ப்ளீட்டாக இருக்கும். இது எல்லாமே சேர்த்து 10 சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷன்ஸ் 7 புக்லெட் வந்துடும். ஓகே, ஸோ வேணுன்றவங்க இந்த புக்லெட்ஸை புக் பண்ணிக்கலாம். புக்கிங் நம்பர் 9384686847. ஜஸ்ட் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் என்கிட்ட அவைலபிளாக இருக்குன்றதை உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ சேனல் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் புக்லெட் எப்படி இருக்கும், அந்த சாம்பிள்ஸ் காட்டுங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி மார்னிங் வந்து நான் சாம்பிள்ஸ் வீடியோஸ் நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். ஸோ இது வந்து அந்த டெஸ்ட் சீரியஸ் புக்லெட், இது 2 புக்லெட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பெரிய பெரிய ஸ்பாரிலாக கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்களேன், if T is a map from R3 to R2, a linear transformation such that matrix of T as நான் சொல்லி கேட்குறாங்க. 2x3 மேட்ரிக்ஸா, 3x2 மேட்ரிக்ஸா, 3x3 மேட்ரிக்ஸா, உங்களுக்கு 2x2 மேட்ரிக்ஸான்னு கேட்குறாங்க. நல்லா கவனிச்சிக்கணும். T is a map from Rn to Rm போகுது அப்படின்னா இதோட மேட்ரிக்ஸ் ஆஃப் T ஃபார்மேட் வந்து m cross n மேட்ரிக்ஸாக இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற டைமென்ஷன் வந்து 2, அப்போ 2 cross இங்கே இருக்கிற டைமென்ஷன் வந்து 3, அப்போ 2x3 மேட்ரிக்ஸாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, அடுத்து மேட்ரிக்ஸ் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் சொல்லி கேட்குறாங்க. ஸோ சாய்ஸ் ஆஃப் பேசிஸ் ஆஃப் டைமென்ஷன் அண்ட் கோடொமைன் ரெண்டுமே இருக்குது. ஸோ கோடொமைனோட பேசிஸும் அப்புறம் டொமைனோட பேசிஸுமே ரெண்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கோம் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் ஆஃப் டிக்கு. ஓகே, இது வந்து பிஎன்எஸ் ஏபி. சப்போஸ் டி இஸ் அ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஏ வந்து டிஃபைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா பி இஸ் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருந்தால் இந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் கிவன் நியூ பேசிஸ் வந்து பி இன்வர்ஸ் ஏபி ஃபார்மேட்டில் எழுதுவோம். அடுத்து 2 மேட்ரிக்ஸ் ரெப்ரசென்ட் த சேம் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் இந்த டிஃப்ரெண்ட் பேசிஸாக இருக்குது அப்படின்னா ஸோ அது வந்து சிமிலர் மேட்ரிசஸ் நம்ம சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் ரொம்ப பேசிக்காக ரிசல்ட்ஸ் உங்களுக்கு நிறையா கொடுத்துருப்பேன். இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ ஐஎன்எஸ்டின் புக் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்ஜிப்ரா ஆறுமுகம் புக் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த 2 புக்லெட்லேருந்து கொஷின் கலெக்ஷன்ஸ் நீட்டாக உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பேன். அதே போல் என்னென்ன ஸ்டாண்டர்ட் ஆத்தர் நீங்கள் எதெல்லாம் எக்ஸாமுக்கு படிப்பீங்களோ அது எல்லா ஆத்தரையுமே மெர்ச் பண்ணி தான் அந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் போட்டிருப்பேன். ஸோ இமீடியட்டாக இந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஒர்த்தான கொஷின் கலெக்ஷன்ஸாக இருக்கும். அடுத்து இப்போ T is a map from R3 to R2. ஆக்சுவலாக இங்கே டொமைன் ஸ்பேஸ் வந்து R3, கோ டொமைன் ஸ்பேஸ் வந்து R2. ஏன்னா இங்கே 2 டபிள்ஸ் இருக்குது, இங்கே 3 டபிள்ஸ் இருக்குது. ஸோ R3லேருந்து R2க்கு ஒரு மேப் கொடுக்குறீங்க. ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் வந்து 2x3 மேட்ரிக்ஸாக இருக்கும். வாட் இஸ் ரேங்க் ஆஃப் டின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பேசிஸ் எலமெண்ட் வந்து E1ன்றது R3ல் T ஆஃப் 1,0,0. ஓகே, ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 0. இப்போ 1,0 கிடைக்கும். ஸோ இதனுடைய காலம் மேட்ரிக்ஸாக நீங்கள் எழுதிக்கணும். அதை இந்த வெக்டரை காலம் வெக்டராக எழுதிக்கணும். அடுத்து T ஆஃப் E2 போகிறீங்க. ஸோ இது வந்து 0,1,0 கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 1, அப்போ 1,1 வரும். ஸோ நீங்கள் இப்படி எழுதிக்கணும் அவுட்புட் இமேஜ். ஓகே, ஸோ அடுத்து இன்னொரு வெக்டர் பார்க்குறீங்க. ஸோ என்ன வெக்டர் கொடுக்கணும், E3, T ஆஃப் E3 போட போகிறீங்க. E3 பார்த்தீங்க அப்படின்னா 0,0,1. ஸோ XY 0, இசட்டோட வேல்யூ வந்து 1. சப்ஸ்டிட் பண்ணோம்னா 0,1 வரும். இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் வந்து 0,1. ஓகே, ஸோ இந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இந்த ரோ எக்லான் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2. ஏன்னா இதனுடைய ரோ எக்லான் ஃபார்ம் பாருங்கள். ஸோ 1 1 0 0 0, ஸோ -1. ஸோ வந்து R2 எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோன்னா R2 மைனஸ் R1 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஜஸ்ட்டு இந்த டேர்ம் சாரி. ஸோ இதிலே நீங்கள் சொல்லிக்கலாம், நீங்கள் ரோ எக்லாம் ஃபார்ம் போவேன்னா இந்த மேட்ரிக்ஸை உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் ஒன்றுக்கு உள்ள கிடைக்க பாருங்கள், 2 கிடைக்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வெக்டர் வந்து 1 0 1 1 0 1. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ்க்கு நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது 2 ரோஸ் நான் ஜீரோ என்ட்ரிஸ் வருது. அப்போ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து 2. அப்போ நல்லிட்டி என்ன கிடைக்கும்,
ஸோ டைமென்ஷன் ஆஃப் பி ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் டி ப்ளஸ் நல்லிட்டி ஆஃப் டி இல்லைங்களா? ஸோ ரேங்க் வந்து 2, நல்லிட்டி வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ அப்போ நல்லிட்டி ஆஃப் டி வந்து நமக்கு 1 வந்துட போகுது. ஓகே, ஸோ ரேங்க்கு நல்லிட்டி, இதுக்குனுடைய ரேங்க் நல்லிட்டி. இப்போ கார்னல் கேட்குறாங்க, வாட் இஸ் கார்னல் கேட்குறாங்க. ஸோ கார்னல் நமக்கு தெரியும், கலெக்ஷன் ஆஃப் ஆல் வெக்டார் இன் சச் தட் உஸ் இமேஜ் வேல்யூ வந்து 0,0க்கு மேப் கொடுக்கணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து ஒய் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டு இமேஜுமே எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு 0,0ன்னு போட்டிங்க அப்படின்னா ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -y கிடைக்கும். அப்போ இந்த பேரில் எக்ஸ் ஒய்யில் எதர் ஒய் ஈக்குவல் டு எக்ஸு அது ஒய் ஈக்குவல் டு -x நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா x, -xன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸை வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா 1, -1. அப்போ இந்த இதுதான் சி ஆப்ஷன் தான் இதுக்கு ட்ரூ. ஓகே, அடுத்து இங்கே பாருங்க, டைமென்ஷன் ஆஃப் பி வந்து 4, ரேங்க் ஆஃப் டி வந்து 3 இருந்தால் வாட் அபவுட் நல்லிட்டின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ டைமென்ஷன் ஆஃப் பி ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் டி ப்ளஸ் நல்லிட்டி ஆஃப் டி. ஸோ ரேங்க் வந்து 3, நல்லிட்டி அப்படியே நிற்கலாம். அப்போ உங்களுக்கு நல்லிட்டி ஆஃப் டி ஈக்குவல் டு 4 - 3 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 1 வரும். இது போல தாங்க 10 சாப்டருக்கான கொஸ்டின்ஸ் கலெக்ஷன்ஸாக நீட்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இந்த பாருங்க, இன்டெக்ரல் ஆப்ரேஷன் இஸ் அண்ட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர்ஸ்னு ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ கார்னல் ஆஃப் டெல் ஸ்கொயர் ஆஃப் அதாவது செகண்ட் டைம் டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும். ஸோ கார்னல் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு லீனியர் பாலினாமியல் வந்துடும். ஸோ டி ஸ்கொயர் எஃப்ஐ டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்க அப்படின்னா கார்னல் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வரும். அகைன் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு வந்து நிற்கும். விச் மீன்ஸ் விச் இஸ் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, அதுபோல் கார்னல் வந்து லீனியர் மேப்பாக வரும். ஸோ இப்போல 10 சாப்டருமே உங்களுக்கு வந்து நீட்டாக கொஷின் கலெக்ஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ வேணுன்றவங்க இமீடியட்டாக புக் பண்ணி படிங்க. ஸோ நிறைய கொஷின் கலெக்ஷன்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஆகும். இது ரிங் அண்ட் ஃபீல்டு சரி இங்கே பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன். ஸோ செட் ஆஃப் இண்டிஜர்ஸ் வந்து இன்டெக்ரல் டொமைன். இது இன்டெக்ரல் டொமைன் கிடையாது. என்னது 0,1 கிராஸ் 0,1, 1,0 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 0,0ன்னு வரும். ஸோ நான் ஜீரோ எலமெண்ட்ஸு 0 எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா 0 டிவைசர் தான். இது ரெண்டுமே 0 டிவைசர்ஸ். அப்போ ஒன்ஸ் 0 டிவைசர் இருக்கிறதால இது இன்டெக்ரல் டொமைனாக வராது. இது ப்ரைமாக இருந்தால் தான் இன்டெக்ரல் டொமைன். ஏன்னா இங்கே 2 × 3 பார்த்தீங்கன்னா 6 மாடலோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 கிடச்சிரும். ஓகே, M2R வந்து உங்களுக்கு இன்டெக்ரல் டொமைன் கிடையாது. ஏன்னா 100 ஒரு மேட்ரிக்ஸு, அதுக்கப்புறம் 001 ஒரு மேட்ரிக்ஸ். ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவுட்புட் மேட்ரிக்ஸ் வந்து 0,0ன்னு கிடைக்கும். ஸோ நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் ப்ராடக்ட் பண்ணால் 0 எலமெண்ட்ஸ் வருது. அப்போ 0 டிவைசர் இருக்குன்றதால இது வந்து உங்களுக்கு இன்டெக்ரல் டொமைனாக கொடுக்க முடியாது. அடுத்து எவ்ரி ஃபீல்ட் இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன், அது நமக்கு தெரியும், டைரக்ட் ரிசல்ட். எவ்ரி ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன் இஸ் அ ஃபீல்டு, அது நமக்கு தெரியும். கர்னல் ஆஃப் ரிங் ஹோமோமார்பிசம் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு ஐடியலாக இருக்கும். ஸோ கர்னல் ஆஃப் ரிங் ஹோமோமார்பிசம் இஸ் ஆல்வேஸ் அன் ஐடியல். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் ஐடியல் ஆஃப் இசட்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ப்ரைமாக இருக்கிறதுலாம் ப்ரைம் எலமெண்ட் ஜென்ரேட் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியலாக வரும். இது வந்து கோஷன்ட் வந்து ஒரு ஃபீல்டு இருக்கும். இப்போ ஒன்லி பி இஸ் அ ப்ரைமாக இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஃபீல்ட் ஆஃப் கோஷன்ட் ஆஃப் இன்டெக்ரல் டொமைன் நாவாக இருக்கும் அப்படின்னா செட் ஆஃப் ரேஷனல்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் ஈக்குவலியன் ரிங்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஈக்குவலியன் ரிங்கை பொறுத்தவரைக்கும் இசட் மட்டும் தான். ஸோ இது எதுவுமே வந்து ஈக்குவலியன் ரிங்குக்கு வராது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நான் டீச் பண்ணி வீடியோவும் போட்டிருக்கேன். சேனல் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த புக்லெட்ஸ் இருக்கிற எல்லா ப்ராப்ளம் நான் வீடியோ கொடுத்துக்கிட்டே வருவேன். ஸோ ஒன்ஸ் இந்த புக்லெட் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ரெகுலராக வீடியோ ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன் ஆல்வேஸ் அ ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்குவாங்க. கேரக்டர் ஆஃப் அன் இன்டெக்ரல் டொமைன் எய்தர் ஜீரோ ஆர் ப்ரைம். ஸோ இதெல்லாமே வந்து டைரக்ட் ரிசல்ட்ஸ் நீங்கள் பார்த்தது தான். ஓகே, ஸோ உங்களுக்கு அதான் புக்ஸே லைன் பை லைன் கொடுத்துருப்பேன். 10 சாப்டர் கொஷினுமே இருக்கும், 10 சாப்டருமே இதில் இருக்கும். ஸோ எல்லா ஏரியாவும் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஃபூரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், ஃபூரியரில் டிஃபைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. The constant coefficient of A0 in a Fourier transformation over the interval minus L, L க்கு 1/L integral minus L to L f of x into dx. Okay, A0 அதே போல an க்கு எல்லாத்துக்கும் Fourier transformation of the function ஜெனரலாக எப்படி டிஃபைன் பண்ணுவோம், integral minus infinity to plus infinity f of x into e power minus omega of x, I omega of x. Inverse Fourier transformation வந்து 1/2 pi integral minus infinity to plus infinity f of omega into e power I into omega x into d omega. ஸோ இது போல் அவங்க பாருங்கள், உங்களுக்கு எல்லா ஃபார்முலாவுமே நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, இந்த 7 புக்லெட்ஸ் வாங்கி படிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ 7 புக்லெட் ஒட்டுக்காக வாங்கிடுங்க. உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். இப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி கொஷின்ஸ், லேப்லாஸ் ஆஃப் சைன் ஏடி ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்க. a/s² + a². அதுபோல் காஸ் ஏடிக்கு வந்து s/s² + a². e பவர் ஏடி வந்து 1/s - a. ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் நீட்டாக உங்களுக்கு பக்காவாக இதில் கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ வேணுன்றவங்க இந்த புக்லெட்ஸை புக் பண்ணி படிங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்கல் ஹைபோதேசிஸ் கேட்குற கொஷின். ஸ்டாண்டர்ட் ஆஃப் த மீன் எஸ்ஐ ஈக்குவல் டு சிக்மா பை √10. இது இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகும்போது இது வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா என்ன இன்க்ரீஸ் ஆக உங்களுடைய டினாமினேட்டர் பவர் டென்ஸ் டு க்ளோஷர் டு 0 ஆகிடும். அப்போ உங்களுக்கு வேல்யூஸ் வந்து அப்ரோச்சஸ் டு 0 ஆகும்போது டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, கான்ஃபிடன்ட் இன்டர்வல் இது ஆக்சுவலாக கிரிட்டிக்கல் வேல்யூன்னு சொல்லுவோம்.
ஓகே. இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னா கிரிட்டிக்கல் வேல்யூஸ். ஸோ இது பாருங்க 2 samples exact statics formula x1 minus x2 divided by square root of sigma 1 square divided by n1 plus sigma 2 square by n. Both variance are known வேல்யூவாக இருக்கும்போது தான் இதை கண்டுபிடிக்க முடியும். வேரியன்ஸ் ஆஃப் த டி டிஸ்ட்ரிபியூஷன் நியூ பை நியூ மைனஸ் 2 நியூ இஸ் கிரேட்டர் தென் 2ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நம்ம டினோட் பண்ணணும். ஓகே. ஸோ இது போல் பாருங்கள் உங்களுக்கு நீட்டாக 10 சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ இமிடியேட்டாக வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய கொஷின் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் சீரியஸ் எவ்ரி வீக் சண்டே சிலபஸ் கொடுத்துருவேன். அந்த சண்டே டெஸ்ட் சீரியஸும் நீங்கள் அட்டன் பண்ணணும். இது வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு கொஷினுக்குமே சொல்யூஷன் எக்ஸ்ப்ளனேஷனும் தனியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸ் முடியுது அப்படின்னா அந்த கொஷின்ஸ் கீழே அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனோட போட்டிருப்பேன். ஸோ இது வந்து ஆப்ரேஷன் சர்ச் ஓஆர்லேருந்து உங்களுக்கு 10 சாப்டருமே கொஷின் இருக்கும். இவ்வளோ சார் கொஷினா 8000 கொஷின். ஸோ அது இல்லாமல் டெஸ்ட் சீரியஸ் கொஷின் எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் கொடுத்துட்டே வருவேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இமீடியட்டாக நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எம்சிக்யூ கலெக்ஷனை புக் பண்ணிடுங்க. ஸோ புக்கிங் நம்பர் 9384686847. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.